வணக்கம். 5 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தேர்தலில் பதிவாகும் மின்னணு வாக்குகளை விவிபேட் ஒப்புகைச் சீட்டுடன் 100% சரிபார்க்க கோரும் வழக்கில் தீர்ப்பு ஒத்திவைப்பு. தேர்தல் முறைகேட்டில் ஈடுபடும் அதிகாரிகளுக்கு 2 ஆண்டு சிறை தண்டனை என்பது போதுமானதாக இல்லை என்று உச்சநீதிமன்றம் கருத்து. இந்தியாவிலேயே முதன்முறையாக தமிழ்நாட்டில் தயாராகிறது ஜாகுவார் லேண்ட் ரோவர். ராணிப்பேட்டையில் 9,000 கோடி ரூபாயில் ஆலை அமைக்கிறது டாடா நிறுவனம். புதுச்சேரி பாகூரில் வாக்குப்பதிவு மையத்தில் தாமரை வடிவத்தில் அலங்காரம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்ப்பால் அகற்றம். புதுச்சேரியில் 2 வீடுகளிலிருந்து 4 கோடி ரூபாய் ரொக்கம் பறிமுதல். மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரி தகவல். வேண்டுமென்றே ஸ்வீட்டுகளை சாப்பிட்டு தனது சர்க்கரை அளவை அதிகரித்து காட்டி அதன் மூலம் அரவிந்த் கெஜ்ரிவால் ஜாமீன் பெற முயற்சி. டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை குற்றச்சாட்டு. கோவையில் ஜிபே மூலம் வாக்காளர்களுக்கு பாஜகவினர் ஆன்லைனில் பணம் அனுப்புவதாக புகார். பாஜக வேட்பாளர் அண்ணாமலை மீது நடவடிக்கை எடுக்க தேர்தல் ஆணையத்திற்கு திமுக வலியுறுத்தல். சென்னை மாவட்டத்தில் உள்ள 16 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் அனுப்பி வைக்கப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள். மகளிர் மட்டுமே பணியாற்றும் 16 பிங்க் வாக்குச்சாவடி மையங்களும் அமைப்பு. கடலூர் மாநகராட்சி மேயர் சுந்தரி உட்பட 5 பேரின் வீடுகளில் வருமான வரித்துறை சோதனை. பணப்பட்டுவாடா புகாரின் பேரில் அதிகாரிகள் நடவடிக்கை. கேரளாவின் காசர்கோட்டில் மாதிரி வாக்குப்பதிவில் பாஜகவுக்கு கூடுதல் வாக்கு பதிவானதாக கூறப்படுவது தவறானது என்று தேர்தல் ஆணையம் மறுப்பு. வாக்குப்பதிவு இயந்திரங்களின் மீது வாக்காளர்களுக்கு உள்ள நம்பகத்தன்மையை உறுதி செய்ய ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல். தமிழ்நாடு முழுவதும் 1,58,000 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்த ஏற்பாடு. 86,000க்கும் மேற்பட்ட விவிபேட் இயந்திரங்களும் பயன்படுத்தப்பட இருப்பதாக சத்யபிரதா சாஹூ தகவல். மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள் என நேற்று வரை 1,00,000க்கும் மேற்பட்டோர் தபால் வாக்குப்பதிவு. தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 40 தொகுதிகளுக்கும் நாளை வாக்குப்பதிவு. வாக்காளர்களை வரவேற்க தயாராகி வரும் வாக்குச்சாவடி மையங்கள். வாக்குப்பதிவு தொடங்கி நிறைவடையும் வரை திமுகவினர் விழிப்புடன் செயலாற்றுங்கள். கட்சி நிர்வாகிகள், தொண்டர்களுக்கு மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தல். 4 கோடி ரூபாய் சிக்கிய விவகாரத்தில் நைனா நாகேந்திரன் மீதான புகாரில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அவதூறு வழக்கு தாக்கல் செய்தார் திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன். தொகுதி மேம்பாட்டு நிதி தொடர்பாக ஆதாரமற்ற குற்றச்சாட்டை சுமத்தியதாக புகார். நாமக்கல் மாவட்டம் போதைமுறை கிராமத்திற்கு தலைச்சுமையாக சென்ற மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள். உரிய சாலை வசதி இல்லாததால் 7 கிலோமீட்டர் தொலைவிற்கு சுமந்து சென்ற தேர்தல் பணியாளர்கள். கொடைக்கானல் வெள்ளகவி கிராமத்திற்கு குதிரை கொண்டு செல்லப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரம். 400 ஆண்டுகளாக சாலை வசதி இல்லாத நிலையில் ஜனநாயக திருவிழாவிற்காக நடவடிக்கை. நாடு முழுவதும் 102 தொகுதிகளுக்கு நாளை முதற்கட்ட வாக்குப்பதிவு. எட்டு மத்திய அமைச்சர்கள் 3 முன்னாள் முதலமைச்சர்கள் வேட்பாளர்களாக களம் காண்கின்றனர்.
பழைய பல்லாவரத்தில் அதிமுக பிரமுகர் லிங்கராஜுக்கு சொந்தமான கான்கிரீட் நிறுவனம் மற்றும் வீட்டில் சோதனை 2 கோடி ரூபாய் பறிமுதல் செய்த வருமான வரித்துறை. நடிகை ஷில்பா ஷெட்டி மற்றும் கணவர் ராஜுத்ராவுக்கு சொந்தமான 97 கோடி ரூபாய் மதிப்புள்ள வீடு உள்ளிட்ட சொத்துக்கள் பறிமுதல். சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை வழக்கில் அமலாக்கத்துறை நடவடிக்கை. இந்தோனேஷியாவில் மின்னல் வெட்டிய போது வெடித்து சிதறிய எரிமலை. கருஞ்சிவப்பு நிறத்தில் எரிமலை குழம்பு வெளியாகும் வீடியோ வைரல். சென்னை பட்டினப்பாக்கத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். ஒரு விழிப்போடு இருந்து செயலாற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரு வேண்டுகோள் கூட. பொதுவாகவே இப்போ டி நகரில் எடுத்துட்டிங்கன்னா 500 வாக்குகள், அந்த 500 வாக்குகள் பொறுத்தவரை டெலீட் பண்ணிட்டாங்க ஃபுல்லாகவே. அது இப்போ புகார் கொடுக்கப்பட்டு அந்த புகாரின் அடிப்படையில் மாவட்டத்தினுடைய தேர்தல் அதிகாரி திரு ராதாகிருஷ்ணன் நடவடிக்கையில் இருக்குது, கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பதாக உறுதி கொடுத்துருக்காரு. இது எப்படின்னா, பொதுவாகவே இப்போ வாக்காளர்களுக்கு எலெக்ஷன் கமிஷன் வழங்கிய பட்டியல், இறுதி பட்டியல், அதில் வாக்காளருடைய பேர் இருக்கும். அந்த பேர் இருக்கும், வாக்காளருக்கு உண்டான பூத் ஸ்லிப்பை வீட்டுக்கு போய் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த பூத் ஸ்லிப்பை வாங்கிட்டு பூத்துக்குள்ளே ஓட்டு போட போகும்போது அங்கே ஒரு வாக்காளர் இது இருக்கும், இது லிஸ்ட்டு, வாக்காளர் பட்டியல் இருக்கும். அந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா இருக்காது. உதாரணத்துக்கு இப்போ ஒரு பேர், பத்திரிகை நிருபர் பேர் சொல்கிறார் குணா, அவரே இப்போ வாக்காளர் பட்டியல் இறுதி பட்டியலில் வெளியிட்டதில்லை, தேர்தல் ஆணையம் வெளியிட்டதில் அவருடைய பேர் இருக்குது. அவர் வீட்டுக்கு ஸ்லிப் கொடுக்குறாங்க. ஸ்லிப்பை வாங்கிட்டு ஒரு ஜனநாயக கடமை ஆற்றலான்னு சொல்லிட்டு அவர் போகிறார். போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே உள்ள ப்ரிசைடிங் ஆஃபீஸர், போலிங் ஆஃபீஸர் எல்லாம் முதல்ல மை வைக்கிறதுக்கு முன்னாடி பார்ப்பாங்க அவர் பேர். பார்த்துட்டு உங்கள் பேர் டெலீட்டில் இருக்குங்கன்னுவாங்க. இவருக்கே தெரியாது, பூத் ஸ்லிப் இருக்குது, வெளியில் இருக்க பட்டியலில் பேர் இருக்குது, ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா டெலீட் லிஸ்ட்டில் இருக்கும். இவர் ஏன்னா எங்களுக்கு ஓட்டு போடுறவர் இவர். அந்த மாதிரி ஒரு யாரெல்லாம் எங்களுக்கு ஓட்டு போடுறாங்களோ அவங்கள குறி வச்சு ஒவ்வொரு தொகுதியிலையும் இந்த மாதிரி செய்ததா, அதில் ஒரு தொகுதி ஸ்ரீநகர் நாங்கள் அடையாளம் கண்டு அதன் அடிப்படையிலே இதே போல் பல்வேறு தொகுதிகளில் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. தேர்தல் ஆணையம் அது போன்ற ஒரு நிகழ்வுகள் ஏற்பாடு. இப்போ அங்கே போனால் என்ன ஆகுனா, வெளியில் சண்டைப்படும். ஒரு பூத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-20 ஓட்டு அது மாதிரி எல்லா பூத்துலேயும் அடிச்சாங்கன்னு வச்சுங்களேன். அது எவ்வளோ பெரிய அளவுக்கு ஒரு ஜனநாயக படுகொலை. அது ஒரு ஆளும் வர்க்கம் ஆளும் வர்க்கத்தை சார்ந்த அதிகாரிகள் துணையோடு இந்த மாதிரி செய்யுதுன்னா, அது எலெக்ஷன் கமிஷனில் உடனடியாக இந்த மாதிரி விஷயங்கள் அந்த மாதிரி டெலீட் இருந்தால் வாக்காளர்களுடைய அந்த ஸ்லிப் இருந்து எலெக்ஷன் கமிஷன் கொடுத்த வாக்காளர். அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம்.